குட் ஈவினிங். நம்ம டெய்லியும் யாசகம் கேட்குறவங்கள பார்த்துருக்கோம். ரோட்லேயும் சரி, சிக்னலில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, வயசானவங்கள தான் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் சின்ன வயசுங்க. அவங்கள கேட்கும்போது என்ன சொல்லுவோம்னா, இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலர் என்ன பண்ணுவோம், வாயை விட்டே சொல்லிடுவோம். என்ன நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எது கொடுக்கணும், கை காலம் நல்லா தானே இருக்கும்னுட்டு. யாசகம் கேட்கறது எவ்வளோ ஒரு கொடுமை தெரியுங்களா? ஒருத்தர்கிட்ட நம்ம கையெழுதும் போது நம்மளோட தன்மானத்தை விட்டுட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அது ஒரு பெயின் இருக்கு பாருங்க. அந்த பெயின்லாம் சொன்னால் கூட தீராது. அவ்வளோ ஒரு வலியை வச்சுக்கிட்டு அவங்க கேட்குறாங்க. ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது, மென்டலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் சொன்ன உடனே அவங்களுக்கு அது கொடுக்கக்கூடாது போல இருக்குது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். யாரோ ஒருத்தர் செய்கிற உதவியை நம்மளால் தடப்பட வேணாம்ல. எப்பயுமே யாரும் இஷ்டமாக தான் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாரையும் நம்ம புஷ் பண்ணுறது இல்லை, யாரையும் வலியுறுத்தி கேட்கறது இல்லை, கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற விஷயத்த தவிர்க்கலாம். அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுல்ல. ஓகேவா? தேங்க்யூ.